கண்ணாடி விரியனா? வாட்ஸ்அப்ல பார்த்தோம். எங்கம்மா இருக்கு பாம்பு? எங்க இருக்கு? அந்த பக்கம் தெரியுதா விக்னேஸ்வரா? பாத்துலாம், பாத்துட்டு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? இது என்ன செடிமா? இது வெறும் காட்டு செடி தான்ல. எங்க இருக்குமா? சிசர் எடுக்கலையா? கண்ணாடி விரியன் என்று தமிழ்ல அழைக்கப்படும் இந்த பாம்பு ஆங்கிலத்தில் உலகம் முழுவதும் ரசல்ஸ் வைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானபூர்வமான பேரு டபாயோ ரசல்லி அப்படின்னு சொல்லி. இது ஆசியாவிலும் குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் அதுலேயும் முதன்மையாக இந்தியாவில் அதிகமாக காணப்படும் பாம்பு. இலங்கையின் சில பகுதிகளிலும் அந்த பாம்பு காணப்படுவதாக தெரிய வருது. இது மிக அதிக விஷமுள்ள ஒரு கொடிய பாம்பாகும். இந்த பாம்பு இங்க 2 நாளா அந்த வலையில சிக்கி இருக்குது. கிட்ட போனா ஒரு பயங்கர சத்தம் தருது, உசு உசுங்கிற சத்தத்தை தருது. குழந்தைகள் நிறைய அது கிட்ட போறாங்க. அதனால இது கட்டாயம் இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க. நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது கொஞ்சம் ஆபத்தான மீட்பு தான். நம்ம ஊர்ல இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும். காவல்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல இருந்து அழைக்கிறாங்க. வலையில பாம்பு மாட்டிருக்கு. அது மலை பாம்புன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வாட்ஸ்அப் இமேஜ் அனுப்பி விட்டோடனே நம்ம சொல்லிட்டோம், இது கண்ணாடி விரியன், கொடிய விஷ பாம்பு, யாரும் கிட்ட போடாதீங்க. ஸ்டிக் போட்டுருமா வாயில இருக்கு நேரத்துலாம். இந்த பாம்பு அருகே சென்றால் சுமார் 2 அடி வரை தாவி கடிக்கும் திறன் கொண்ட பாம்பு. மண்ணுளி பாம்பு, மலைப்பாம்பு, கண்ணாடி விரியன் பார்வைக்கு தோற்றத்தில் சற்றேறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். இந்த பாம்பை மீட்கிறதுல கொஞ்சம் ஆபத்து அதிகம். என்னன்னா வலையில மாட்டிருக்குது, கொடிய விஷமுடைய பாம்பு. இது வாயிலெல்லாம் அந்த வலை சிக்கி இருக்குது. வாயில் உட்பகுதியில் கொஞ்சம் ரணமாயிருக்குது. இது ரொம்ப கிட்ட, அந்த வாய் கிட்ட வச்சு அந்த வலையை நம்ம அறுக்கிறோம். இப்போ அது கொஞ்சம் அப்படி இப்படி பிசகனா கூட நமக்கே ஆபத்து நேர வாய்ப்பு இருக்கு. இவ்வகை பாம்புகள் பெரும்பான்மையாக இரவு நேரங்களிலேயே நடமாடும். நல்ல பாம்புகள் நீரோடாக்சிக், நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பாம்புகள், கட்டி விரியன் அது போன்றே. இந்த பாம்பு ஹீமோடாக்சிக் என்ற வனத்தை கொண்டது. இதோட அந்த ஃப்ரண்ட் லாங் ஃப்ரண்ட் ஃபேங்ஸ், அதாவது முன் பற்கள், கோரை பற்கள் மிக பெரியதாக இருக்கும். இதன் கடி மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய வலியையும் உண்டாக்கும். இது ரொம்ப கொடிய விஷப்பாம்பு. இந்த இடம் ரொம்ப நெருக்கடியான இடம், இருட்டு நேரம். அங்கே ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே கிடையாது. நம்ம கையில் கொண்டு போன லைட்ஸ் தான், ஒரு மினிமம் வெளிச்சம் தான். ரொம்ப கவனமாக, ரொம்ப பொறுமையாக, மிக நுட்பமாக, எந்த விதத்துலையும் இங்கே அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டால் இது நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். ஆனால் அந்த மீட்பை நம்ம நடத்தி ஆகணும். அதோட பற்கள் எல்லாம் நிறைய வலை மாட்டிருக்கிறதால ரொம்ப நெருக்கமாக நம்ம சிசர் வச்சு கட் பண்ணணும். ஏற்கனவே இந்த பாம்புகள் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் பாம்பு. சட்டுன்னு திரும்பிச்சுன்னா எங்கே வேணாலும் விரலில் பட்டுரும். நம்ம கொஞ்சம் இன்டீரியராக வேற இருக்கிறோம். சிகிச்சைக்கு போகணுன்னா ரொம்ப சிரமம். அதனால் ரொம்ப நுட்பமாக, ரொம்ப மெதுவாக, ரொம்ப பொறுமையாக செய்கிறோம். முதல் கட்ட பணியை அவர் மொத்தமாக மாட்டிருக்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு 90% நம்ம குழுவில் தம்பி ரமேஷ் கட் பண்ணி வெளியெடுக்கிறாரு. அப்புறம் ஒரு 10% மீண்டும் நானும் அவருமாக மாற்றி மாற்றி இந்த பணியை செய்கிறோம். செய்து இந்த பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. இந்த பாம்பு மீட்கப்படும் தருணங்களில் வெளியிலிருந்து அங்கே கூடியிருக்க மக்கள் பாம்புகள் குறித்து பல்வேறு சந்தேகங்களை கேட்குறாங்க. இந்த மலைப்பாம்பு இல்லவே இல்லையா, உறுதியா, எங்களை பார்க்க மலைப்பாம்பு மாதிரி தெரியுது, நம்ம பகுதியில் மலைப்பாம்பு இருக்குமா, அப்புறம் இதோட விஷத்தன்மை என்னவா இருக்கும், இது பயங்கரமாக சத்தம் கொடுத்தது நாங்கள் கிட்ட போனப்போ அப்படின்னு பல்வேறு சந்தேகங்களை கேட்குறாங்க. அதற்கான விளக்கங்களை கொடுத்து கொண்டே இந்த மீட்பு பணியை நம்ம குழு தொடர்ந்தது. கிராமப்புறம்
புறநகரில் இருக்கிறவங்க பாம்புகள் குறித்து கூடுதல் தகவல்களை அறிவது அவசியமாகிறது. குறிப்பாக கண்ணாடி விரியன் பாம்புகளை மலைப்பாம்பு என்று எண்ணி நிறைய பகுதியில் நிறைய மக்கள் கை வைத்து மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எனவே இந்த பாம்பு குறித்து அறிவது கூடுதல் நன்மையை ஏற்படுத்தும்.